ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் இருந்தால் ரொம்ப சூப்பராக சாதம் சப்பாத்திக்கு ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து அதை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் 2-3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா அது பச்சை வாசனை இல்லாமல் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் வெண்டைக்காய் பொரியல். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அது கூட உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காயை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு 50% குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க கடலை மாவு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் எனக்கு ஓரளவு குக் ஆகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஒரு பல்லாரி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இனிமேல் நம்ம சேர்த்துருக்க கடலை மாவையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காயிட்டு நான் ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். அதோட ஜூஸை உள்ளே புழிஞ்சிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணி பண்ணால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெமன் ஸ்கிப் பண்ண வேண்டாம். பாதி லெமன் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட நீ கருவேப்பிலை மட்டும் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.